வணக்க மக்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 ஏன் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸு மற்றும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்ட்ராலஜி ரீசனை பார்ப்போம். சூரியனுடைய ராசி மாற்றம். தமிழ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா சூரியனை அடிப்படையானது, அதாவது சோலார் கேலண்டர். சூரியன் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பார்த்தீங்கன்னா பயணம் செய்யுது. சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற முதல் நாளை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறோம். இதை மேஷ சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு பொதுவாக ஏப்ரல் 14 சில வருடங்கள்லையும் 13 அல்லது 15 நடக்கும். பழமையான தமிழ் கேலண்டர்ல தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே கணிச்சிருக்காங்க. சூரியனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கேலண்டர் அமைத்தார்கள். அதனாலதான் தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனின்னு இப்படி சொல்றாங்க. அதனால முதல் மாதமான சித்திரை ஆரம்பிக்கும் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. இந்தியாவில் மற்ற பகுதிகளில் இதே நாள்ல கேரளால விஷுன்னு சொல்றாங்க, பஞ்சாப்ல பைசக்தின்னு சொல்லுவாங்க, வங்காளத்துல பொகில் பொய் சக்தின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சூரியன் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு வருவதுதான் ஒரு காரணம். இதை சிம்பிளா சொல்ல போனா சூரியன் புதிய சுழற்சிக்கு ஆரம்பிக்கிற நாள் தான் ஏப்ரல் 14. அதனாலதான் தமிழ் புத்தாண்டும் அந்த நாளில் நம்ம தொடங்குறோம். தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு கலாச்சாரம் மட்டும் இல்லை, சூரியன் ஆரம்பிக்கிற ஒரு புதிய பயணத்தோடைய முதல் நாள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள்.